குழந்தைகளே, நீங்கள் இதுவரை காந்தத்தைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இரும்பு பொருட்களை ஈர்க்கும் அந்த அற்புதமான கல்லை. இன்று காந்தக் கற்களின் மர்மமான கதை ஒன்றை கேட்க விரும்புகிறீர்களா? அருண். படிப்பில் ஆர்வமுள்ள சிறுவன் அருண் புத்தகத்தை படித்து யோசிக்கிறார். காந்தக் கற்கள் எப்படி வேலை செய்கின்றன? அன்பான, அறிவுத்திறன் கொண்ட பாட்டி அருணின் கேள்வியைக் கேட்டு புன்னகைக்கிறாள். காந்தக் கற்கள் மிகவும் விசேஷமானவை அருண். அவற்றின் சக்தி பற்றி பல கதைகள் உள்ளன. என்ன கதைகள் பாட்டி? நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அழகான காட்டில் ராஜா விக்ராகர் என்ற மன்னர் ஆட்சி செய்தார். அவர் நேர்மையான மற்றும் கனிவான மன்னராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை பாட்டி? காட்டில் வசித்த விலங்குகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடத் தொடங்கின. அவை எப்போதும் போல் ஒற்றுமையாக இல்லை. சிங்கங்கள் மான்களைத் துரத்தி, யானைகள் மரங்களைப் பிடுங்கி, குரங்குகள் பழங்களுக்காக சண்டையிட்டன. ராஜா குழப்பமடைந்தார். காட்டில் அமைதியை எப்படி மீண்டும் கொண்டு வருவது என்று தெரியவில்லை. ராஜா என்ன செய்தார் பாட்டி? அவர் தனது ஆலோசகரிடம் உதவி கேட்டார். ஆலோசகர் காட்டின் ஆழத்தில் மறைந்திருக்கும் மர்மமான கற்களைப் பற்றி ராஜாவிடம் கூறினார். மர்ம கற்கள்? அவை என்ன செய்தன? அந்த கற்கள் காந்தக் கற்கள் என்றும் அவை சில விசேஷ சக்திகளைக் கொண்டிருந்தன என்றும் கூறினார். என்ன விசேஷ சக்திகள் பாட்டி? அதை இப்போது சொல்ல மாட்டேன் அருண். முதலில் கதையைக் கேள். ராஜா ஆலோசகரின் வார்த்தைகளைக் கேட்டு காட்டுக்குள் பயணப்பட்டார். நீண்ட தேடலுக்குப் பிறகு அவர் காந்தக் கற்களைக் கண்டுபிடித்தார். ஆனால் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று அவருக்குத் தெரியவில்லை. ஆலோசகரிடம் சென்று ஆலோசனை கேட்டார். அப்போதுதான் ஆலோசகர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். என்ன ரகசியம் பாட்டி? காந்தக் கற்களை இரண்டாகப் பிரித்தால் அவை ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகளைப் பெறும். ஒன்று மற்றொன்றை ஈர்க்கும், மற்றொன்று விலக்கும். காந்தக் கற்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிட வைத்தால் என்ன நடக்கும்? சரியாகக் கணித்தாய் அருண். ராஜா அப்படியே செய்தார். அவர் காந்தக் கற்களை இரண்டாகப் பிரித்து காட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வைத்தார். கற்களின் எதிரான சக்திகள் ஒன்றையொன்று கவர்ந்தன. காட்டில் உள்ள அனைத்து உலோகப் பொருட்களும் காந்தக் கற்களை நோக்கி ஈர்க்கப்பட்டன. சிங்கத்தின் மணி, யானையின் சங்கிலி, குரங்குகளின் உணவு டப்பாக்கள் எல்லாம் பறக்கின்றனவா? ஆமாம் அருண். பெரும் குழப்பம் ஏற்பட்டது. விலங்குகள் பயந்து நடுங்கின. காற்று பலமாகக் கத்தியது. அப்போதுதான் விலங்குகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவதை நிறுத்த வேண்டும் என்று உணர்ந்தன. அப்புறம் என்ன நடந்தது பாட்டி? விலங்குகள் ஒன்றுபட்டு ராஜாவிடம் சென்று தங்கள் தவறை உணர்ந்ததைக் கூறி மன்னிப்பு கேட்டன. ராஜா அவர்களின் மனமார்ந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் காந்தக் கற்களை ஒன்று சேர்த்து காட்டின் மையத்தில் வைத்தார். எதற்காக? அவை ஒன்றுக்கொன்று இணக்கத்துடன் இருக்க. இப்போது காட்டில் அமைதி நிலவியது. விலங்குகள் மீண்டும் நண்பர்களாக ஆனார்கள். என்ன ஒரு அற்புதமான கதை பாட்டி! ஆமருண். நல்லுறவும் ஒற்றுமையும் எந்த பிரச்சனையையும் தீர்க்கும். Thank you for watching. Subscribe for more videos.